அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு வசீஃபாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். 5 நிமிடத்திலேயே நீங்கள் மனதில் நினைப்பதை நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசீஃபா அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஓதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, அதிகபட்சமாகவே 5 நிமிடம் தான். இப்படிப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசீஃபா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு வசீஃபாவை நீங்கள் காலையில் ஓதுனீங்க அப்படின்னா அன்று மாலையிலேயே உங்களுக்கு பதில் கிடைத்துரும். அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசீஃபா அப்படின்னு தான் சொல்லணும். அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய திருப்பெயர்கள் கொண்ட ஒரு வசீஃபா தான். இந்த ஒரு வசீஃபாவை நீங்கள் ஃபஜர் தொழுதுக்கு அப்புறம் 70 முறை நீங்கள் ஓதுங்க. ஃபஜர் தொழுதுட்டு ஓதுங்க. இல்லை நீங்கள் தஹஜத் இந்த மாதிரி தொழுகை தொழுகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தஹஜத் தொழுதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இதை ஓதலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்ன துவா கேட்டாலும் அந்த துவா உங்களுக்கு நிறைவேறிடும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு வருமானம் வரணும், எங்களுக்கு சம்பளம் பத்த மாட்டேங்குது, எங்கள் குடும்ப கஷ்டம் அப்படி இருக்கு, எங்களுக்கு குடும்ப கஷ்டம் போகணும், என்னுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நல்ல திருமணம் நடக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வகையான தேவைகள் இருக்கு. எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஐவேளை தொழுகை. ஐவேளை தொழுகையை ஸ்கிப் பண்ணாம கரெக்டா நம்ம தொழக்கூடியவர்களா இருக்கணும். அதுக்கப்புறம் கூடுதலாக இந்த அமல்களையும் நாம சேர்த்து செய்யும் பொழுது விரைவா நம்மளுடைய ஹாஜத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். இதுல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். யா கனியு யா முக்னீன், யா கனியு யா முக்னீன், யா கனியு யா முக்னீன். யா கனியு அப்படின்னா தேவையற்றவனே. தேவையற்றவன் யாரு? அந்த ரப்பு மட்டும்தான். நம்ம எல்லோருக்கும் ஏதோ ஒரு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கு நம்மளுடைய வாழ்நாள்ல. ஆனா அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவன் யாரு? அந்த ரப்பு தான். நம்மளை தேவை இல்லாதவனாக மாற்றக்கூடியவனும் அந்த ரப்பால மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த தன்மை, அந்த செயல், அந்த ஆற்றல், அந்த சக்தி அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு வார்த்தையா இருக்கு இந்த வார்த்தையை. பார்த்தீங்களா? யா கனியு, தேவையற்றவனே என்னுடைய தேவையை நிவர்த்தி செய், என்னுடைய தேவையை பூர்த்தி செய் அப்படிங்க கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அஸ்மால் ஹுஸ்னா தான். அடுத்த அஸ்மால் ஹுஸ்னா யா முக்னி. யா முக்னி அப்படின்னா சீமானாக்குபவனே இதனுடைய அர்த்தம். சீமான ஆக்கக்கூடிய வல்லமையும் அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு ஏழ்மையில எவ்வளவு கஷ்டத்துல நாம இருந்தாலும் சரி, நம்மளை செல்வந்தரா சீமானா ஆக்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் நாடினால் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அல்லா தாலா நடத்திடுவான். என்ன ஒண்ணு அப்படின்னா நம்ம கிட்ட அந்த ரப் எதிர்பார்ப்பான், என்கிட்ட என்னுடைய அடியான் வாய் விட்டு கேட்கணும், நீ கேளு நான் தரேன் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். ஆனா அல்லாஹுக்கு எதுவும் தெரியாம இல்லை. நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் தாலா நமக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம கேட்கலாம். உங்களுக்கு எனக்கு நிறைய வேணும், நான் நல்ல வசதியா வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் வாழ்ற வாழ்க்கையை கட்டி நான் ஆப்போசிட்டா சந்தோஷமான வாழ்க்கையா வாழணும், எனக்கு நிறைய செல்வ செழிப்போட வாழணும், நிம்மதியா வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாராளமா அல்லாட்ட கேளுங்க. உங்களால முடியாது, நம்மளாலலாம் இதெல்லாம் முடியுமா, நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையிலேயே நடக்காதுன்னு நம்ம நினைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால் நடக்கும். அதை மனசுல நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கணும். அப்படிப்பட்ட 2 வார்த்தைகள் தான். தேவையற்றவனே சீமானாக்குபவனே. தேவையற்றவனே என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய். சீமானாக்குபவனே, எல்லா சக்தியும் உன்னுடைய காலடியில தான் இருக்கு. எல்லா செல்வங்களும் உன்னுடைய காலடியில தான் இருக்கு. உன்னுடைய காலடியில இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை எனக்கு வாரி வழங்கு யா ரஹ்மானே, மலையை போல எனக்கு பொழியச்சே யா ரஹ்மானே அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. யா கனியு யா முகனி. இன்ஷா அல்லாஹ் இந்த 2 அஸ்மால் ஹுஸ்னா, இந்த 2 வார்த்தைகளை 70 முறை ஃபஜர் தொழுதுட்டு ஓதுங்க. இதே நீங்க தஹஜத் தொழுறீங்க அப்படின்னாலும் சரி, தஹஜத்து இன்னும் சிறந்த நேரமா இருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஓதுங்க. அன்றே உங்களுக்கு பலன் கிடைச்சிரும். நீங்க எந்த நோக்கத்துக்காக நீங்க ஓதுறீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவான். எந்த தேவை வேணாலும் உங்க மனசுல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாரம் உங்க மனசுல இருந்தாலும் சரி, கண்டிப்பா அல்லாஹ் தாலா அந்த விஷயத்த, இந்த பாரத்தை உங்க மனசுல இருந்து நீக்கி அந்த தேவையை உங்களுக்கு நிறைவேற்றி உங்க வாழ்க்கைய நல்ல விதமா செழிப்பான வாழ்க்கையா மாத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ்.
முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. முழு ஈமானோட ஓதுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா குடுத்துருவான். எந்த அமல் நம்ம செய்றதா இருந்தாலும் சரி, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் இல்லாம, என் ரப் எனக்கு குடுப்பான். அதற்கான ஒரு படியா நான் இந்த ஒரு ஆயத்த ஓதுறேன், இந்த ஒரு துஆவ ஓதுறேன், இந்த ஒரு சூறாவ ஓதுறேன். என் ரப் எனக்கு குடுக்க போறான் அப்படிங்கிறத நெனச்சுக்கிட்டே நீங்க ஓதுங்க. விரைவா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.